நான் முதல்வன். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் உலகை வெல்லும் இளைஞர்களை தமிழ் மண்ணில் படைக்கும் உயரிய நோக்கம் கொண்டது. நாட்டின் பிற மாநிலங்களும் பின்பற்ற விளையும் இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 41.38 லட்சம் மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். மேலும் 1 லட்சம் ஆசிரியர்களுக்கும் உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு பயிற்சி பெற்ற மாணவர்களில் 1.04 லட்சம் மாணவர்கள் இதுவரை வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்றிய குடிமைப்பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெறுபவர்களின் எண்ணிக்கையை உயர்த்திட ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 மாணவர்களுக்கு அவர்கள் முதல்நிலை தேர்வுகளுக்கு தயாராகும் வகையில் 10 மாதங்களுக்கு மாதம் 7,500 ரூபாயும், முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 25,000 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து முதன்மை தேர்வில் வெற்றி பெற்று நேர்முக தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு 50,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இத்திட்டம் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நடைமுறைப்படுத்தப்படும். நமது இளைஞர்களின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதன் மூலம் அவர்கள் நாட்டின் எதிர்கால தூண்களாக திகழ்வார்கள் என்ற உயரிய நோக்கத்துடன் பல முன்னோடி திட்டங்களை நமது அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்திடும் வகையில் கடந்த நிதியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழ் புதல்வன் திட்டத்தில் 3.8 லட்சம் மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர். அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிடும் பொருட்டு அவர்கள் தங்களுடைய பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை வெளிநாட்டில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் பயின்றிட உதவித்தொகை அளிக்கும் வகையில் 10 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும். தமிழ்நாட்டு மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்கும் வகையில் தேவையின் அடிப்படையில் 2025-26 ஆண்டில் 1 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு 2,500 கோடி ரூபாய் அளவிற்கு பல்வேறு வங்கிகள் கல்விக் கடன் வழங்குவதை இந்த அரசு உறுதி செய்யும். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு. இந்தியாவிலேயே விளையாட்டுத் துறையில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தும் நோக்கில் இந்த அரசு கடந்த 4 ஆண்டுகளில் விளையாட்டு மேம்பாட்டிற்காகவும் விளையாட்டு வீரர்களின் நலனுக்காகவும் பல்வேறு முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை வென்ற 4,554 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு இதுவரை 151 கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டின் கீழ் இதுவரை 93 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 44வது செஸ் ஒலிம்பியாட் 2022, கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் 2023, தெற்காசிய இளையோர் தடகள சாம்பியன்ஷிப், ஆசிய ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஸ் கோப்பை 2023 போன்ற பல்வேறு சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாடு அரசால் சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளன. இன்று உலக அரங்கில் சதுரங்க விளையாட்டின் தலைநகராக தமிழ்நாடு விளங்குகிறது. இதுவரை 2 உலக சாம்பியன்கள் மற்றும் 31 கிராண்ட் மாஸ்டர்கள் தமிழ் மண்ணிலிருந்து உருவாகியுள்ளனர். இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளும் பொருட்டும் மாணவர்களிடையே சதுரங்க விளையாட்டை ஊக்குவித்து பல சாம்பியன்களை எதிர்காலத்தில் உருவாக்கும் வகையிலும் பள்ளி பாடத்திட்டத்தில் சதுரங்க விளையாட்டினை சேர்த்திடும் விதமாக உடல்கல்வி பாடத்திட்டம் உரிய வகையில் மாற்றியமைக்கப்படும். இந்தியாவின் மாறுபட்ட நிலப்பரப்புகள் மற்றும் ஏராளமான இயற்கையில் கொஞ்சம் இடங்கள் மலையேற்ற விளையாட்டு ஆர்வலர்களுக்கு ஏற்றதாக உள்ளன. பயிற்சி பெற்ற மலையேற்ற வீரர்கள் இந்தியாவில் மட்டுமின்றி உலகெங்கும் பயணம் செய்து சிகரம் தொட விளைகின்றனர். எனவே பல்வேறு மலையேற்ற வீரர்களின் பெருங்கனவான உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை புரியும் தமிழ்நாட்டை சார்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு 10 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு 572 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.